பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தர்மையான சுகமளிக்கிற தெய்வீக சுகமளிக்கிற ஜெபத்திற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். யாராக இருந்தாலும் இந்த தெய்வீக சுகமளிக்கும் ஜெபத்திலே கலந்து கொள்ளலாம். அண்ட சராசரங்களையும் அகில நட்சத்திர மண்டலங்களையும் படைத்து நம்மை நடத்தி வருகிற சர்வமுள்ள தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கப் போகிறோம். உன்ன தேவனாய் கர்த்தர் அவர் தாமே ராஜரீகம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய அனுமதியின்றி எந்த காரியமும் இந்த உலகத்திலே நடப்பதில்லை. உன்ன தேவன் தன் சித்தப்படி சகலவற்றையும் அவர் செய்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் பல விதங்களிலே பலவிதமான வியாதிகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக, விசேஷமாய் மருத்துவரினால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுக்காக, கொடிய வியாதி நிமித்தமாக பல வேதனையோடு இருப்பவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கப் போகிறோம். எந்த விதமான பாகுபாடுமின்றி இந்த ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். தெய்வீக சுகம் தேவன் விரும்புகிற சுகம், அதே நேரத்திலே தேவன் சித்தப்படியாக கொடுக்கிறதான சுகம். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி ஒரு குஷ்டரோகியை ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வரும்பொழுது ஒரு சுகமாக்கினார். தேவாதி தேவன் சித்தப்படியெல்லாம் அவர் செய்கிற தேவன். இந்த அருமையான நாளிலும் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் தொடர்ந்து இந்த வாக்குத்தத்தங்களை இந்த காணொளியிலே காணப்போகிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டவர்களாய், ஜெபத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நாமும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசிப்பவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று வேதவசனம் சொல்கிறது. விசுவாசமே அடிப்படையான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தூத்துக்குடி நகரத்திலே ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக பணிந்து கொண்டு பகுதி நேர ஊழியமாக ஒரு ஆலயத்திலே சபை ஊழியராக நான் பணி செய்து வருகிறேன். தேவனாய் கர்த்தர் கொடுத்த தூண்டுதலின்படி இந்த தெய்வீக சுகத்திற்கான ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாய் இந்த காணொளி மூலமாக அநேகர் தொடப்பட்டு தேவனுடைய அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒன்று தேவன் தாமே அருள் செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் கொடுத்த ஏவுதலின்படி இந்த ஜெபத்தை செய்யும்படியாய் இதோ உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். இதை யாருக்கு தேவையோ அவர்களுக்கு நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம். உங்கள் துறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளலாம். உன்னத தேவனுடைய சித்தப்படி நடக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே பல விதங்களிலே பல வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறதை, பலவிதமான வாதைகள் வந்து கொண்டிருப்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. ஏற்கனவே ஆண்டவரது கோபாக்கின் எங்கெங்கெல்லாம் வந்ததோ அங்கெல்லாம் அழிவு ஏற்பட்டிருக்கிறது. கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது. மக்கள் மனம் திரும்பிய பட்சத்திலே அது நின்று போயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. மனிதனுடைய அக்கிரமங்கள், மனிதனுடைய பாவங்கள், மனிதனுடைய மீறுதல்கள் எல்லை தாண்டி போகும் பொழுது, தேவனுடைய கோபாக்கின் இந்த உலகத்திலே கடந்து வரும் பொழுது பலவிதமான தீங்குகள் இந்த உலகத்தில் ஏற்பட்டு விடுகிறது. அப்படி ஏற்படும் என்று சொல்லி வேதம் முன்னறிவித்திருக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே கொள்ளை நோய்கள், பலவிதமான பூமி எதிர்ச்சிகள், யுத்தங்கள், பலவிதமான அடையாளங்களை வேதம் தெரிவித்திருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் மனம் திரும்பியவர்களாய், மனதிலே உள்ளத்திலே ஒரு திரும்புதல், கர்த்தர் என்ன காரியத்திலிருந்து மனம் திரும்ப விடுகிறாரோ, தேவனுக்கு விரும்பாத, தேவனுக்கு பிரியப்படாத, தேவன் விரும்பாத காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படுமானால் அவைகளை விட்டுவிடுகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு மனம் திரும்புதலை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், உன்னதரான தேவன் நம்ம ஜெபத்தை கேட்கிறவராய், நமது ஜெபத்துக்கு இரக்கம் செய்கிறவராய், நமது ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய், ஒரு நல்ல சுகத்தையும் பலத்தையும் அருள் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த உன்னத தேவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு பாடலை பாடி ஜெப வேளையை நாம் ஆரம்பிக்கலாம். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே,
கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கொடும் எல்லாம் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கொடும் எல்லாம் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சர்வ வல்லமையும் மகிமையும் இந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த காணொலியோட நிகழ்ச்சிக்காக ஆண்டவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ சமூகம் தாமே தகுப்பனே, பரிசுத்தராஜ் பிள்ளைகள் இந்த இடத்துல தகுப்ப சுகத்தை வேண்டி, அற்புத சுகத்தை வேண்டி நோக்கி பார்க்கிறார்களோ அந்த இடத்துல கர்த்தர் அற்புதமாய் கிரியை செய்யும்படி அன்பின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வருகிறதான வேத வசனங்களை தகுப்பனே பரிசுத்தராஜா பெற்றுக்கொள்ளவும், ஆராய்ந்து பார்க்கவும், வேத வசனங்களின் மூலமாக தகுப்பனே ஒரு புதிய வெளிச்சத்தை, புதிய சுகத்தை, புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் அன்பின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உன்னதரான தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. சகல துதிகான மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் தேவையாக இருக்கிறது. விசுவாசம் எதினால் வரும்? அது கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். ஆண்டுடைய சில வார்த்தைகளை வேதாகம் சுட்டி காட்டுகிறதான சில வாக்குத்தத்தங்களை உங்களுக்காக தொடர்ந்து இந்த காணொலியிலே தெரிவிக்க விரும்புகிறேன். அதை பற்றி கொள்ளுங்கள்.
பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வேத பகுதியை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20வது அதிகாரம் முதல் 7 வசனங்கள். வேத புத்தகம் கையில் வைத்திருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள். வேத புத்தகம் இல்லை என்றாலும் பரவாயில்லை. நீங்கள் வாசிப்பதை சற்று கவனத்தோடு கேட்கும்படி அன்போடு கூட உங்களை வேண்டிக் கொள்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரம் 20 முதல் 7 வசனங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து ஒரு பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பரிசுத்த வேத பகுதி வாசித்து முடிந்தது. உன்னதரான கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியா வியாதிப்பட்டிருந்தான். எசேக்கியா ஒரு ராஜா, இஸ்ரவேலை ஆட்சி செய்ததான ஒரு ராஜா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ராஜா கர்த்தர் மேல் மிகவும் அன்பு கொண்டவர் தான். கர்த்தர் மேல் மிகவும் விசுவாசம் கொண்டவர் தான். ஆனாலும் அவருக்கு ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதி வளர்ந்த பொழுது அந்த வியாதி அவரை மரணத்தில் கொண்டு போய் விடும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று செய்தி எசேக்கியா ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது தன் முகத்தை சோர்வமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின காரியத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவரை நோக்கி சோர்வமாக திரும்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணின அந்த விண்ணப்பம் தேவனால் கேட்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதை நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்லி வேத வசனம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்பட்டது. ஆம், நாட்கள் 15 வருஷங்கள் கூட்டப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு அற்புதம் செய்த தேவன் இன்றைய நாளிலும் மரணப்படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். பலவிதமான வியாதிகளினால், மருத்துவரினால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற வியாதியஸ்தரை குணமாக்கும்படி அவர் அற்புதம் செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் அவரை நோக்கி பார்க்க போகிறோம். அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சமூகத்தில் வந்த அனைவரையும் அவர் சுத்தமாக்கினார் என்று வேத வசனம் சொல்கிறது. நசராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நன்மை செய்கிறவராக சிருஷ்டித்திருந்தார். பிசாசின் கட்டுகளில் அகப்பட்ட அனைவரையும் சுத்தமாக்கினார் என்று அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது. இந்த நாளிலும் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாய், தேவன் விரும்பாத காரியங்கள் நம்மளே காணப்பட்டால் அவைகளெல்லாம் விட்டுவிட்டு தேவன் விரும்புகிற காரியங்களை நாம் பற்றி கொண்டு தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். உன்னதரான தேவன் மனம் இறங்கி நல்ல சுகத்தையும் ரட்சிப்பையும் அவர் அருளை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இல்லை, கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கி நீ, சுத்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கி நீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கி நீ,
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அற்புதம் செய்தவரே, மனதுருகி கரம் நீட்டி அற்புதம் செய்தவரே, ஐயா அற்புதம் செய்பவரே, ஐயா அற்புதம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மகாபரிசுத்தமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்டீர், உன் கண்ணீரை கண்டீர், உன்னை குணமாக்கினேன் என்று சொல்லி எசேக்கியா ராஜாவுக்கு இறங்கிய கர்த்தர் தர்மியான நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்த ராஜாவா சுகவீனமாய் தகப்பனே பல விதங்களிலும் பாதிக்கப்பட்ட நிலைமையிலே, ஆண்டவரே கர்த்தாவே கொடிய வைரஸினால் பாதிக்கப்பட்ட நிலைமையிலே, ஆண்டவரே கர்த்தாவே எந்த விதமான நம்பிக்கையும் இன்று இருக்கிற தகப்பனே பரிசுத்த மகளுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை அருளி செய்தபடி தகப்பனே ஜீசஸ் நேம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தகப்பனே வியாதியஸ்தர்களை குணமாக்குங்கள் என்று கட்டளை கொடுத்தீங்களப்பா. வியாதியஸ்தன் கைகளை வையுங்கள் குணமாவார்கள் என்று சொல்லி வேத வசனத்தின்படி மார்க்கு 16வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி தகப்பனை பரிசுத்த ராஜா தேவ சமூகம் இப்பொழுது கத்த கிருபையாக இறங்கும்படி செபிக்கிறோம். கத்தாவி தகப்பனை பரிசுத்த வியாதியாக கிடைக்கிற படுக்கையை மாற்றி போடுவீர் என்று வேத வசனம் சொல்லுகிறதப்பா. இந்த நேரத்தில் கத்துடைய அற்புதம் செய்கிற நீதியின் வலதுகரம் இறங்கி வரும்படி கத்தாவே தகப்பனை தேவனாயத்தாமே பரிசுத்த ராஜா மகளை தொடும்படி அன்பின் சமூகத்தில் ஒப்புக் கொண்டிருக்கிறோம். கத்துடைய நாமத்தினாலே குணமானா என்று வேத வசனத்தின்படி அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே மகளுக்கு வேண்டிய ஒரு அற்புதத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். மகளுக்கு வேண்டிய அற்புதத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். தகப்பனை பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நானே உன் பரியாராகி கர்த்தர் என்று சொன்னீங்களப்பா. தகப்பனை பரிசுத்த தழும்புகளால் குணமானோம் என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே சிலுவையில் எங்களுக்காக தகப்பனை எல்லா கர்த்தாவே வியாதிகளையும் சுமந்து தீர்த்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே கர்த்தாவே எசேக்கியேல் தகப்பனை எசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கர்த்தாவே எல்லாம் மனிதனுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சிலுவையை சுமந்து கொண்டிருப்பா. ஒரு அற்புத சுகத்தை தேவனத்தின் நாளிலும் கட்டளையிடும்படி நோக்கிற பார்க்கிற தகப்பனை மருமகனுக்கு கத்தாவே பரிசுத்தராஜ் நோயின் அகரங்கள் நீங்கும்படியாய் கத்தாவே பரிசுத்தராஜ் நேரத்திலும் கத்தோடைய வல்லமை கரம் இறங்கி வரும்படி அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதமான விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே தகப்பனே தேவனுடைய மனதுருக்கம் ஆண்டவரே இப்பொழுது கத்தாவே இந்த படுக்கையின் மீது இறங்கி வரும்படி கத்தாவே தேவனா கத்தோடைய சுகத்தை சுகமளிக்கிற வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். உச்சந்தலை முள்ளங்கால் வரைக்கும் கத்தாவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் தகப்பனை வல்லமை தகப்பனை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். கத்தாவே தேவனாயத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. தேவனுடைய ஆரோக்கியம் மிகுந்த சட்டை மூடிக்கொள்ளட்டும். பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே முன்னர் தேவன் மகிமைப்படுவீராக. ராஜாதி ராஜாவுடைய கண்ணில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. தேவனாலே இப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவீரானால் கத்தாவே தகப்பனை பரிசுத்த ராஜாவே மகிமையின் தேவன் நாளில் கத்தாவே பிள்ளைகள் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளும்படி அதிசயங்களை காண செய்யும்படி அன்பின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தாவே பரிசுத்த ராஜாவே மகிமையின் தேவனே ஒரு அற்புத விடுதலை உண்டாவதாக. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே மகிமையின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா தகப்பனே பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாற்ற திவசமடி சர்வோல பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துங்க, தேவன் சாட்சியை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். கர்த்தருக்கு தேவையான காரியங்களை செய்வார். அவர் சித்தப்படி அவர் காரியம் செய்கிற தேவன். தேவ சமுதிரை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கழுகின் ஒரு பலத்தை தந்து, கழுகுபல சட்டைகளை அடித்து எழும்புகிற ஒரு பலத்தை தந்து சர்வ நடத்துகிற தேவனாக இருக்கிறார். உடனே தேவனாய் கர்த்தர் மகிமைப்படுவீராக. தொடர்ந்து ஜெபத்திலும் வேதவாசபில் நடித்திருங்கள். தேவனுக்கு காத்திருங்கள். கர்த்தருடைய அதிசயமான கிரியைகளை காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிளட் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்திலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமுதிரை காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார்.